Hello everyone. நம்ம லாஸ்ட் வீடியோல MITல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்டோட ஓவர்வியூ பார்த்ததான் நாங்க பார்த்திருந்தோம். இந்த வீடியோல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கை தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டாபிக் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம், தமிழ்ல சொல்ல போனா பணி செயல் முறைமை அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்க ஐடி படிச்சிருந்தா இதை பத்தின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடியே இருக்கும். ஸோ இந்த ஓஎஸ் பத்தின பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் கூட இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்தா இவ்வளவுதானா அப்படின்னு தோன்ற அளவுக்கு எல்லாருக்கும் என்னால வந்து இந்த சப்ஜெக்டோட எண்ட்ல வந்து ஓஎஸ் வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோவை வந்து கிளாஸை கண்டிப்பா பாருங்க, யாரும் லீவ் ஆகாது. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல நாங்க பணிச்செயல் முறைமை தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். பணிச்செயல் முறைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மனிதன் வந்து செயற்படுவதற்கு மனிதனுக்கு என்ன தேவை? மூளை தேவை. ஒரு பிரைன் என்று சொல்ற ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கு கட்டாயம் தேவை. இப்ப பிரெயின் வந்து டெட்டான ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணிடலாம். அவருக்கு ஹார்ட் மட்டும் ஒர்க் ஆகிக்கும், பிரெயின் இல்லாட்டி ஒர்க் ஆகிடலாம். அதே போலத்தான் ஒரு கம்ப்யூட்டருக்கும் வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தேவை. இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றது ஒரு சாஃப்ட்வேர். இப்ப நாங்க வந்து இந்த ஆப்பரேட்டிங் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர், மென்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல ஒரு கம்ப்யூட்டருக்கு அத்தியாவசியமான நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படிப்பட்ட மென்பொருள்கள் எல்லாத்தையும் நாங்க கம்ப்யூட்டர்ல பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா அதுக்கு தேவையான ஒரு கம்ப்யூட்டருக்கு செயற்பாட்டுக்கு தேவையான அடிப்படையான மென்பொருள் தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், பணி செயல் முறைமை என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள், சாஃப்ட்வேர்னு சொல்லிடுது. இந்த சாஃப்ட்வேர்ஸை பொறுத்தவரையில நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது என்ன சாஃப்ட்வேர்? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்ற சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது கம்ப்யூட்டர் வேலை செய்யறதுக்கு. இப்ப என்னோட மொபைல் போன்ல கூட ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணப்பட்டு தான் நாங்க இந்த போனை வந்து பாவிக்கும். அதாவது உங்களோட மொபைல நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க என்ன வரும்? ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அங்க வரும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் லைவாவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் பாருங்க, இதுதான் ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு மொபைல் போன்ல யூஸ் பண்ணப்படுற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதை இன்டர்ஃபேஸ் காட்டினா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுதான் இது ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணப்படுற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு சொல்லுவோம். இந்த ஆண்ட்ராய்டு சொல்ற சாஃப்ட்வேர் வந்து உங்களோட மொபைல் போன்ல இல்லாட்டி உங்களால எதையுமே யூஸ் பண்ணிடலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எதுவும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வேலை இருக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன சரி. இப்ப உங்களோட போன்ல திடீர்னு சொல்லி சாஃப்ட்வேர் அங்கே கைக்குன்னு சொல்லி கடையில உங்களுக்கு கொடுத்து சாஃப்ட்வேர் போட்ட அனுபவங்கள் இருக்கும் உங்களுக்கு. அந்த டைம்ல என்ன போயிடுச்சு உங்களோட போன்ல? இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் போயிடுச்சு. சோ இப்ப நான் கேள்விகளாக சொல்றேன். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னன்னா உங்களோட கம்ப்யூட்டர் மீன்ஸ் மொபைல் போனும் ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டரை வந்து நிர்வகிக்கிறதுக்கு, கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம என்ன ஒரு வேலையை பார்த்திருந்தாலும் அதுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான மென்பொருள் சாஃப்ட்வேரை தான் நாங்க சொல்லுவோம் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சரி. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஓஎஸ் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தாலும் பாருங்க எவ்வளவு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குங்க பாருங்க. விண்டோஸ் இருக்குது, மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, அதே மாதிரிக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, உபுண்டு இருக்குது, மெஷின்டோஸ் இருக்குது. இப்படி மல்டிபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து காணப்படுது. இருந்தாலும் அதுல பாப்புலரான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்க்க போகல விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்.
ஏன் காரணம் என்ன சொன்னா இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். புதுசா ஒரு ஆள் இப்ப விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்ம இப்ப படிச்சுட்டு இருந்த கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் இதுல பார்த்த எல்லாமே விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம இந்த சிஸ்டத்தை பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல கெஃபோல பார்க்க போறோம். நான் இந்த காட்டுங்க உங்களுக்கு இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி தான் நாங்க கெஃபோ சப்ஜெக்ட்ல படிக்க போறோம். இப்போ உங்களுக்கு விளைவிக்கும் என்னாச்சு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இப்ப பெரும்பாலும் பாப்புலரா பாதிக்கப்படுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுலயும் அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எவல்யூஷன் இப்ப லாஸ்ட் வேர்ஷன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். வேர்ஷன் என்று சொன்னா இப்ப விண்டோஸ் 11 இப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அது ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்டது. அது பல்வேறு கால பகுதிகளில் பல கோணங்கள்ல பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தற்பொழுது விண்டோஸ் 11 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா காணப்படுது. சோ இந்த ஓஎஸ் பத்தி தான் நாங்க இப்ப படிக்க போறோம். இப்போ உங்களுக்கு தெளிவா விளைவிக்கும் நாங்க எதை பத்தி படிக்க போறோம் சரி. உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றா என்ன அப்படிங்கிற விஷயம் விளங்கிட்டு இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ற டாபிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல மட்டும் கனெக்ட் ஆகல. உங்களோட ஐஐடி சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு தனியான சாப்டராகவே இருக்குது. நீங்க பார்த்தா விளங்கும். அதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றா என்ன, அதே மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதே மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அது யூனிட் ப்ரோக்ராமிங் மல்டி ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எல்லாம் அதுக்குள்ள வருது. அதுல மெயினா எதிர்பார்க்கப்படுற விஷயங்கள் எல்லாமே தனி செப்டராகவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதை நீங்க ஒரு ஐஐடி சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனோட போனாட்டன் ஈஸியாவே விளங்கி கொள்ளிடும். ஸோ இப்போ டிரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் செப்டரோட ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ல போய் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் சொன்ன எல்லா விஷயங்களும் தான் அதுல போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்லைட பார்த்துக்கொண்டா ஒரு திருப்தி ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். அதுல என்ன சொல்றாங்க ஒன்னாவது விண்டோஸ் இஸ் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் என்று சொல்றது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், பணி செயல்முறைமை. த சாஃப்ட்வேர் தட் கண்ட்ரோல்ஸ் யுவர் கம்ப்யூட்டர், அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். When you think of Windows, you probably think first of conventional desktop PCs, laptops. It's like the Windows 10 level also release encompasses a much broader range of devices from phones டு கேம் கன்சோல்ஸ் வித் பிசி. அதுல எழுதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நீங்க இந்த விண்டோஸ் 11 பாத்தீங்கன்னா இது பொதுவாகவே நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்காக வேண்டி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. இதுல விண்டோஸ் 11 சொல்றது இப்ப அப்டேட் பண்ணப்பட்ட வெர்ஷன். அதுக்கு முன்னுக்கு விண்டோஸ் 10, அதே மாதிரி XP 8 அப்படின்னு சொல்லி நிறைய விண்டோஸோட ப்ரீவியஸ் ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. அதுக்கு லேட்டஸ்டா ஒரு மாடல் ஒண்ணுதான் கரண்ட்லி விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிக்கிறான். கீழே பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 இஸ் பேஸ்ட் ஆன் த சேம் ஃபவுண்டேஷன் as விண்டோஸ் 10. அதுல சொல்ற விஷயம் விண்டோஸ் 10 அடிப்படையா வச்சுதான் 11 கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இந்த 10 விட சில விஷயங்கள் விண்டோஸ் 11ல அப்டேட் பண்ணிக்கிறாங்க. விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இருந்த அந்த விஷயங்கள் விண்டோஸ் 11ல இருக்குது. அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களையும் அப்கிரேட் பண்ணி எங்களுக்கு விண்டோஸ் 11 ஒரு பெஸ்டான ஆப்பரேட்டிங் சிஸ்டமா தங்கிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுது. இதுல என்ன விளங்குதுங்க, இப்ப உதாரணமா இப்ப ஐபோன் 11 அதுக்கு பிறகு 12 இப்ப 11ல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட் பண்ணி 12க்கு புது விஷயங்களும் வரும், 11ல இருக்கிற விஷயங்களும் வரும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த விண்டோஸ்ல நடந்துச்சு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா விண்டோஸ் இல்ல ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அதுல எல்லாம் சினிமேட்டிக் மோட் ஒன்று இருக்காது. ஆனா ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ்
13 Pro அவைகளுக்கு சினிமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆப்பிள் கம்பெனி. அதே போலத்தான் இந்த விண்டோஸ் 11லயும் விண்டோஸ் 10ல இருக்கிற விஷயங்களும் இருக்குது. அதையும் தாண்டி சில அப்டேட்ஸையும் அவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து விண்டோஸ் 11ல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். கீழே பாருங்க, it offers innovation focused on enhancing end user productivity and is designed to support today's hybrid work environment. இப்போ உள்ள நவீன அந்த வேலை சூழலுக்கு பொருத்தமான அமைப்புல வந்து இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அவங்க இன்டகிரேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறாங்க. Many of the same apps and tools can be used in Windows 11. Many of the same security settings and policies can be applied to Windows 11 devices including PCs. அதுக்காக நாங்க மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம். அந்த வகையில இப்ப முதலாவது சாப்டர்ல வந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ். அதாவது இங்க மென்ஷன் பண்ணிச்சாங்க பாருங்க, யூ கேன் ஆல்சோ யூஸ் நியூ ஃபீச்சர்ஸ் சச் Azure Virtual Desktop and Windows 365 on your Windows 11 devices. உங்களோட Windows 11 devicesல நீங்க நியூ ஃபீச்சர்ஸை வந்து பயன்படுத்தி எழுதும். அந்த ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னாவது இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ மோ மேக் லைக் இன்டர்ஃபேஸ். மேக் இது சொல்றது ஆப்பிள் கம்பெனியால உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அந்த மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில இருக்கக்கூடியதை போல ஒரு பயனர் இடைமுகத்தை வந்து விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் புரியுத மாதிரி சொல்லணும்டா, உங்களுக்கு அழகாவே நான் காட்டி பாருங்க. இப்போ இந்த விண்டோஸ் 11ல கொண்டு வரப்பட்ட புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த கிராஃபிக் மேப்பை பார்க்கறதுல உங்களுக்கு ஈஸியா விளங்கும் பாருங்க. விண்டோஸ் 11ல புதிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க சொல்லிங்க தமிழுக்கு அழகா போட்டுக்காங்க. ஒன்னாவது வந்து புதிய மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை போல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த சென்டர்ல வந்து ஒரு ஸ்டார்ட் மெனு சொல்லுவோம். ஸ்டார்ட் மெனு சொல்லி சொல்றதுதான் இந்த இதை நடுவில் இருக்கிற டயலாக் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் மெனு வந்து சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த ஸ்டார்ட் மெனு வந்து சென்டர்ல கொண்டு வந்தது வந்து ஆப்பிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை போலவா. நீங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் லைவாவே உங்களுக்கு ப்ரௌசர்ல காட்டுறேன் பாருங்க. மேக் ஓஎஸ் ஸ்டார்ட் மெனு சரியா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது வந்து ஆப்பிளோட மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் மெனு சொல்ற விஷயம் சென்டர்ல வந்து அப்பியர் ஆகுது. அதே போல தனிப்பேர் அந்த விண்டோஸ் 11ல நான் இப்ப போய் கிளிக் பண்ண பாருங்க, அதான் சென்டர்ல ஸ்டார்ட் மெனு வந்து ஓபன் ஆகுது. சோ இதுதான் முதலாவது முக்கியமான அப்டேட். நாம தெரிஞ்சுச்சுன்னா இந்த ஸ்டார்ட் மெனுவை லெஃப்ட் சைடுக்கு வர மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணிடு. ஆனா இந்த சென்டருக்கு கொண்டு வந்த இந்த விஷயம் வந்து ஒரு விண்டோஸ் 11ல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஃபீச்சர். இப்ப இது உங்களுக்கு விளை
a new more Mac-like interface நீங்க சொல்ற விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்கும். எப்படி இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டார்ட் மெனு சொல்ற இந்த விஷயம் வந்து செஞ்சதுல இருந்துச்சோ அதே போல விண்டோஸ் 11 நான் இப்ப யூஸ் பண்றது விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். இப்ப கிளிக் பண்ணி பாருங்க ஸ்டார்ட் மெனு எங்க வருதுன்னு சொல்லி செஞ்சதுல வருது. அப்ப இது உள்ளுக்கு நாம நிறைய விஷயம் படிப்போம். இந்த ஸ்டார்ட் மெனு வந்து சொன்னா என்ன, இந்த ஸ்டார்ட் மெனு உள்ளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதாவது சர்ச் பார் இருக்குது, பிங்க் அப்ளிகேஷன் இருக்குது, ரெக்கமெண்டட் இருக்குது, அதே போல யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் இருக்குது, அடுத்தது பவர் பட்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்க விரிவா உள்ளுக்குள்ள படிப்போம். சோ இந்த வீடியோல ஒரு ஆரம்ப அடிப்படையை வச்சுதான் இதை சொல்லிட்டு போவேன். இப்போ நான் ஸ்லைட்ல பார்க்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஆண்ட்ராய்டு. இப்போ ஒன்னாவது சொன்ன விஷயத்த இங்க பார்த்தோம்னா விண்டோஸ் 11 features a clean design with rounded corners, pastel shade and centered start menu and taskbar. விளங்குதா? அதான் மென்ஷன் பண்ணிட்டேன் செஞ்சதுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி விளையுங்க. இப்ப அடுத்த இதுக்கு போனோம்னா இன்டகிரேட்டட் ஆண்ட்ராய்டு ஆப். இன்டகிரேட்டட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எங்க விஷயம் என்றா இதுக்கு முன்னுக்கு வந்து விண்டோஸ் 10ல வந்து மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த விண்டோஸ்ல வந்து சப்போர்ட் ஆகாத ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அதை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் போன்ஸ்ல பாவிக்கக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாத்தையும் விண்டோஸ் 11லையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்டகிரேட்டட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் சொல்லி சொல்லுவோம். அந்த சோ நம்ம போன்ல இருக்கக்கூடிய கேம்ஸ், உதாரணம் சொல்ல போனா போன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நம்மளோட மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம ஈஸியா வந்து இதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கொண்டே. அதுக்கு நாங்க எதை பாதிப்போம்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த நான் இப்ப ஓபன் பண்றதுதான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் என்று சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க இதை டெவலப் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ரூம் டெவலப் பண்ணியலும், அதே மாதிரி இந்த கேம்ஸ் இருக்குது, இந்த ஹில் கிளைம் ரேசிங் விளையாடிப்பீங்க, அதே மாதிரி டெலிகிராம், ஃபேஸ்புக், இப்படி எல்லா ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர்ஸையும் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேரை வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து கொலாப் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட்ல மொபைல் போன்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் நாங்க விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல டெவலப் பண்ணிக்கொள்ளே. அதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஃபீச்சர் தான் இந்த இன்டகிரேட்டட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் that Android apps will now be integrated into Windows and installable from the Microsoft Store. அப்ப மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கொண்டே இயலும், இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டே இயலும். அதுதான் ரெண்டாவது முக்கியமான ஃபீச்சர்ஸ் இன்டகிரேட்டட் ஆண்ட்ராய்டு ஆப். மூணாவது பார்த்தோம்னா விட்ஜெட் சொல்லுவோம். விட்ஜெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விட்ஜெட் சொல்றது லெஃப்ட் சைட்ல நீ இப்ப பாக்குறதுதான் விட்ஜெட் சொல்லுவோம். இந்த ஃபீச்சரும் இதுல விண்டோஸ் 11ல கொண்டு வரப்பட்ட ஒரு நியூ ஃபீச்சர். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடும். இதை வந்து அந்த கிளைமேட் காட்டும். இப்ப கரண்ட்லி வந்து கிளைமேட் வந்து எங்க நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். அதே மாதிரி ரீசெண்டா வந்து உலகத்துல நடக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் அதெல்லாம் இதுல காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் கீழே பாருங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டும். இப்படி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் இதுல காட்டும். இதுதான் விட்ஜெட்ஸ் என்று சொல்ற விஷயம். இதை வந்து என்னோட விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான் விட்ஜெட். இப்ப கீழே போட்டு விட்ஜெட் ஆர் சிம்பிள் strip of little windows that update automatically to show latest news, weather or other informational tidbits the leap on to எல்லாம் காட்டும். விளங்குதானே? அதான் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இதை பாத்தீங்கன்னா இதுல ஆட்டோமேட்டிக்காவே எல்லாம் அப்டேட் ஆகும். இப்ப பாருங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப எங்க மெச்சிக்குது. இப்ப ஜனவரி 9 7 மணிக்கு இலங்கையில வந்து கம்புல கிரவுண்ட்ல ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மெச்சிக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பாருங்க. இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணி காட்டும். இதுவும் விண்டோஸ் 11ல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஃபீச்சர்.
இப்ப இன்னொரு டாபிக் கொண்டு போறாங்க, ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் விண்டோஸ் 11. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் கொண்டு வரப்பட்ட ஃபீச்சர்ஸ் தான். அப்ப அந்த ஃபீச்சர்ஸும் இது உள்ளுக்கு வரும். அதையும் தாண்டி ஸ்பெஷல் என்று சொல்லி சில விஷயங்களை இங்க சொல்லிக்கிறாங்க. நம்ம இதோட செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். இன்னும் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயம் சொன்னா, நீ இப்ப பாக்கிப்பீங்க இந்த கெஃபோ சப்ஜெக்ட் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி. சோ நான் இந்த கெஃபோ சப்ஜெக்ட்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு ஐடியால இருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாவே ஒரு கைட் பண்ற ஒரு நோக்கத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டேன். சோ ஒரு கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ உங்களுக்கு நீ இதை பார்த்து உங்களுக்கு விளங்கிச்சு அப்படின்னா மட்டும் உங்களால கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளே. நான் அதுக்கு கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தருவேன். கண்ட பிறகு நீங்க அதுக்கு இப்ப பெரும்பாலும் டோட்டலாவே ஃப்ரீயா எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க போக்கல. அதுக்கு ஒரு வெளியே நீக்குதில்ல. பொதுவா அது உண்மையான ஒரு விஷயம் இல்லை. சோ ஒரு சின்ன ஒரு போஸ்டோட எல்லாம் இப்ப அதுல ஏதாவது பிரச்சனை இஷ்யூ உங்களுக்கு பேமெண்ட் பண்ண கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னா இங்க அதை பிரச்சனை இன்ஃபார்ம் பண்ணிடும். மற்றபடி கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இன்ஷால்லா நீங்க ட்ரை பண்ணிடும். இந்த கெஃபோ கிளாஸ் நான் ஃபுல்லா செய்யற ஒரு ஐடியால தான் இருக்கிறேன். அப்படி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கண்டக்ட் பண்ணலாம். அதுக்குரிய தகவலையும் கூடிய விரைவுல குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குரூப் ஓபன் பண்ணி அதுல ஜாயின் ஆகிற ஆட்கள் நான் அதுல எட் பண்ணி விடுவேன். இதுல கெஃபோ சப்ஜெக்ட் மட்டும் கேட்டா அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள். அதாவது இப்ப ஒரு பிரசன்டேஷன் நாம செய்யணும் சொன்னா எவ்வளவு டைம் போகும் நம்மளுக்கு சாதாரணமா ஒவ்வொரு டைம் போகும். ஆனா ஒரு பிரசன்டேஷன் செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். அதே நல்லா நெட்வொர்க் இருந்துச்சுன்னு சொன்னா வெறும் ஒரு 5 மினிட்ஸ்ல செய்யணும். அதே மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது சொன்னா இப்ப லைவா உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கென்வால கென்வா கோட் ஒன்று கென்வா எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். கென்வா சொல்றது ஒரு டிசைனிங் டூல். இப்ப மோஸ்ட் பாப்புலர்ல இருக்கிற டிசைனிங் டூல். இந்த கென்வா டிசைனிங் டூலை யூஸ் பண்ணி நாம ஒரு வெப்சைட்டை கூட ஈஸியா கிரியேட் பண்ணிக்கொள்ளே. அதில் நான் கென்வா கோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கென்வா கோட்ல இப்ப நான் லைவா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கென்வா கோட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இருக்குது கென்வா கோட். இதுக்கு போனா இதா கேக்குது கோட் ஃபார் மீ அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன். இப்போ நான் இதுல இந்த ஐடியாவை ஜஸ்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணாலே பெர்ஃபெக்டா ஒரு வெப்சைட் வந்துடும். இப்ப நான் எனக்கு இப்ப எந்த வெப்சைட் தேவை, ஒரு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணும். யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் வெப்சைட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட். இப்போ பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், கூட கொடுக்க இல்லை. இப்ப பாருங்க சப்மிட். இப்ப பாருங்க டோட்டல் HTML கோடையும் அதே என்ன செய்யுது டிசைன் பண்ணி ஃபைனல் அவுட்புட் தரும். இப்ப என்ன செய்யுது எங்க வெப்சைட் கிரியேட் ஆகுது லைவா பாத்தீங்கன்னா வேளாங்க. இப்போ இது கிரியேட் ஆயிடும். பாருங்க மேல டைமும் இந்த கிளாக் டைமை பார்த்தாலும் வேளாங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் 90 லைன் தாங்கி எவ்வளவு வேகமா கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆல்ரெடி தெரிஞ்சிக்கலாம், இல்லாட்டி இப்ப தெரிஞ்சு கொள்ளேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கெஃபோ மட்டும் இல்லாம அதுக்கு மேலால என்னால 7 எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறத இங்க சொல்லிக் கொள்றேன்.
கட்டாயம் இல்லை. எனக்கும் இங்க ஓமன் சொல்லி இங்க வங்கி இருந்தா செய்யலாம். இல்லாட்டி அது பரவாயில்லை. அந்த குரூப்ஸ்ல தொடர்ந்து ஃப்ரீயா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் நோட் எல்லாம் அந்த குரூப்ல ஃப்ரீயா வந்து தனிட்டு. அதே மாதிரி நான் செய்த ஃப்ரீயான இன்ஃபர்மேஷன் அதுல ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்றும் டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்ற ஒரு கோர்ஸ் ஒன்றும் அப்படி ஒரு கோர்ஸும் செய்வோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டிப் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து படிச்சு கொள்ளையிலும் அவங்க ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீயா குரூப்ல போடும். ஆனா இதுல எனக்கு நீங்க கெஃபோ கிளாஸ் ஜாயின் ஆனீங்கன்னா ஃபியூச்சர்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிளாஸும் கண்டக்ட் பண்ற ஐடியா கிடைக்குது. அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. பாருங்க, பிடிச்சிருங்க ஜாயின் ஆகுங்க. ஏதாச்சும் இஷ்யூ பேமெண்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, வெப்சைட் நான் கிரியேட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேகமா வந்து ஒரு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் வெப்சைட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு நீங்க பார்க்கலாம். பாருங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட், அதுக்கு வந்து அதுல எக்டிவ் ஆகிக்கிறாக்கள், எத்தனை கிராஜுவேட்டை வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது, எல்லா விஷயமும் இதுல இருக்குது. பாருங்க, எக்டிவ் எக்ஸிட் ஸ்டூடெண்ட் எல்லா விஷயமும் இருக்குது. நான் இப்ப எட் பண்ணலாம். எட் பண்ணி பாருங்க. பாருங்க, நான் எட் பண்றேன். செலக்ட் எக்ஸிட் ஸ்டூடெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆயிட்டு பாருங்க. மேல காட்டுது அவங்களோட டோட்டல் ஸ்டூடெண்ட் என்ன, அவர் எக்டிவ் ஆயிக்கிறாரா, அவங்க எவரேஜ் ஜிபிஏ என்ன. இதை ஃபுல் கோடுமே நம்ம ஷோ கோட் கொடுத்தோம்னா ஃபுல் கோடு வரும். இதை நான் காப்பி பண்ணி விஎஸ் கோட்லயோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச ஐடியில யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்டை ரன் பண்ணிடலாம். இது வெப்சைட் கிரியேட் பண்ற விஷயம். இதையும் தாண்டி அடுத்தது ஒரு ப்ரெசன்டேஷன், லைவா ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்படியும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல யாருக்காலும் ப்ரெசன்டேஷன் செய்ய வரும். அந்த டாபிக்லயே கிரியேட் பண்ணி காட்டுவாங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, காமா அப்படிங்கிற ஒரு டூல் ஒன்று இருக்குது. அதுல வந்து ஆல்ரெடி யாருக்காலும் தெரிஞ்சிக்கலாம். இந்த காமா டூல்ல நமக்கு தேவையான பிரசன்டேஷன் எல்லாம் வேகமா நம்ம கிரியேட் பண்ணி கொள்ளணும். நான் கொப்பிக்க மென்ஷன் பண்ணல. காப்பி இஸ் ஆப்பரேட்டிங். இப்ப டாபிக் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு எஃபெக்டிவான ப்ராம்ப்ட் ஒன்று தரும். அந்த ப்ராம்ப்டை போய் நம்ம காமால பேஸ்ட் பண்ண முடிச்சுன்னா விஷயம் முடியுது. இவ்வளவு குயிக்கா ஒரு பிரசன்டேஷன் வந்து கிரியேட் ஆக முடியும். நீங்க பார்க்கலாம். நான் இப்ப இதை ஜஸ்ட் காப்பி பண்றேன். இப்ப காமா ஏ டூலுக்கு போறேன். இதுல பேசிக்கா ஃப்ரீயா உங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி ஐ திங்க் 50 கிரெடிட் ஃப்ரீயா கிரியேட் பண்ணிடும். 50 பிரசன்டேஷன்ஸ். இதுல அதையும் தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது.
நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதால கொஞ்சம் லோட் ஆகுது காமா ஆப். அது பாத்தீங்கன்னா நான் நிறைய ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ணிச்சு பாருங்க. இதெல்லாம் இதுல கிரியேட் பண்ணலாம், பார்த்தாலே எவ்வளவு எஃபெக்டிவ் ஆயிருக்குன்னு சொல்லி. இதுல இப்ப நான் ஜெனரேட் கொடுப்போம் என்ன ப்ரெசன்டேஷன். இப்ப நான் அங்க காப்பி பண்ண ப்ராம்ப்டை இங்க ஜஸ்ட் பேஸ்ட் பண்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன், கீழே எடிட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ இதுல ப்ராம்ப்ட் எடிட்டர்ல கேக்குது, நான் டிஃபால்ட்டாவே ஜெனரேட் கொடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கிரியேட் ஆகுது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இப்ப ஏஐ டூல் சீக்குது. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயம் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கும். அங்க நிறைய பேர் சொல்றாங்க ஏஐ வந்ததால யாருக்கும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை. ஏஐ பத்தி யாருக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்லா தெரிஞ்சிக்கிறோ அவருக்கு தான் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்குது, அவரு ஹை ஏர்னிங் வந்து கேளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் ஆகுங்க பாருங்க, எப்படி ப்ரொஃபஷனல் ஆயிடுங்க பாருங்க. இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறேன். என்ன இதை வந்து நான் எனது பவர் பாயிண்ட் ஃபைலாவோ இல்லாட்டி பிடிஎஃப் ஆவோ எனக்கு தேவையான மாதிரி இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுல நான் போய் எக்ஸ்போர்ட் கொடுப்பேன். இப்ப இதுல கேக்குது பிடிஎஃப் ஆவா பவர் பாயிண்ட் ஆவாங்க கேக்கு. அப்ப நான் இதை எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட் என்று கொடுத்தேன்னா பவர் பாயிண்ட் எக்ஸ்போர்ட் ஆகும், விளங்குதா? அது மட்டும் இல்ல, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுல பண்ணலாம். இதுல ஓட்டமா காட்டும். இது அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா உனக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகல, ஆகினதுக்கு இப்போ கீழே வந்து காமா அப்படின்னு சொல்லி காட்டும். அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி அதுக்கும் ஐடியாக்கள் அமைக்குது. அப்ப உங்களுக்கு இந்த நிறைய நாலேஜஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க கலையில் பண்ணி நம்புறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து ஜாயின் ஆகலாம் கிளாஸுக்கு. ஓகே, கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செட் பாக்ஸ்ல போடுங்க. அதோட இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கலாம். ஸோ குட் ஈவினிங், ஹேவ் நைஸ் டே.